ரீசெண்டா குண்டு தாக்குதல்ல வந்து இவட அம்மா அப்பா 2 பேர் இறந்துட்டாங்க. அடுத்தது வந்து இவட தங்கச்சி இப்ப அந்த பாம் பிளாஸ்டால வந்து பிளைண்டா இருக்கிறா. அவைக்கு நீ அதை கன்சீலர்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரின்சிபல் வந்து இந்த டேர்ம் முடியெடுக்க இந்த எக்ஸாம் முடியெடுக்க சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷங்களே பார்த்துட்டு ஏன்னா தாய் தகப்பனையில இருந்து இருக்கிறோம் நாங்கள் இப்படியவங்களை படிப்பிச்சு ஆகணும் 2 பேரையும். அப்ப அதுக்காக நான் எங்கெல்லாம் ஓட வேண்டுமோ அங்கெல்லாம் நான் ஓடிட்டேன் கூட தான். நான் திரும்ப ஸ்கூலுக்கு போனேன். சார் நிறைய காலம் ஆயிட்டு நீங்க கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க மினிஸ்ட்ரில இருந்து பேர் வர இல்லம்மான்னு. அப்ப அங்க சொன்னாங்க இவங்க ஜோனல்ல அப்ரூவல் எடுக்காம இன்டர்வியூ செய்ததால நாங்க நேம் லிஸ்ட் அனுப்பிலாம் போயிட்டேன்னு சொல்லி ஹரணி மேடத்துக்கு நாங்க லெட்டர் போட்டோம், கவர்னருக்கு லெட்டர் போடுறோம்னு சொல்லி எம்பி பிரபு சார் கூட நாங்க இதை செய்தோம். இன்னும் எது வரைக்கும் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வரல. என்னுடைய அக்காட மகன் கடந்த 2019 4ஆம் மாதம் 21 என்னுடைய ஈசனா குண்டு தாக்குதல்ல வந்து இவட அம்மா அப்பா 2 பேர் இறந்துட்டாங்க. எங்க வீட்டுல 3 பேர் இறந்துட்டாங்க. அது இவட அம்மா அப்பா 2 பேர். அடுத்தது வந்து இவட தங்கச்சி இப்ப அந்த பாம் பிளாஸ்டால வந்து பிளைண்டா இருக்கிறா. அவைக்கு நீ அதை கன்சீலர்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா அதுக்கு பிறகு இவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுக்கிறோம், இங்கிலீஷ் மீடியம். கிரேட் 6 வரைக்கும் அங்கே படிச்சுட்டு பிறகு அவர் வந்து வேறு ஸ்கூலுக்கு அங்கே வந்து கிரேட் 6 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வேறு ஸ்கூலுக்கு மாற்ற வேண்டியிருந்தது. அப்போ இவருக்கு வந்து அங்கே படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியம்ன்றத வேறு. அப்போ நான் 3 வருஷம் நான் ட்ரை பண்ணி அங்கே கிடைக்கல. திரும்ப 3 வருஷம் நான் ட்ரை பண்ணேன். அந்த பிரின்சிபல் வந்து இந்த டேர்ம் முடியெடுக்க இந்த எக்ஸாம் முடியெடுக்க சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு அங்கே வேலை செய்கிற அதனோட கதைச்சு அவர் மூலம் பிரின்சிபல் வர சொல்லி நாங்கள் போயிட்டு அங்கே போய் என்ன லெட்டர் எடுத்து கொடுக்கணுமோ எல்லா லெட்டர்ஸும் எடுத்து கொடுத்தோம். கார்டினல் மெல்கன் ரஞ்சித்லேருந்து ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ்லேருந்து நிறைய லெட்டர்ஸ் எடுத்து கொடுத்து இவர் எல்லா டெத் சர்டிஃபிகேட் அம்மா அப்பா டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்து அங்கே போனே வந்து இன்டர்வியூவில் இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் மினிஸ்ட்ரியிலேருந்து இவரை நேம் பார்த்ததுன்னு நாங்கள் கால் எடுப்போம்னு சொன்னாங்க. ஓகேன்றது பார்த்தா நிறைய காலம் எடுக்கவே இல்லை கூட. அப்போ நான் திரும்ப ஸ்கூலுக்கு போனேன். சார் நிறைய காலம் ஆயிட்டு நீங்கள் கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க மினிஸ்ட்ரில இருந்துன்னு பேர் வர இல்லைம்மான்னு சொல்லி. அப்போ ஓகே நாங்கள் இவர் தங்கச்சி பிளைண்டாக இருக்கிற அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறபடியால் கிளம்புக்கு நாங்கள் அடிக்கடி போயிட்டு வருவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ நாங்கள் அங்கே போகிற நேரம் தான் திரும்ப நான் மினிஸ்ட்ரிக்கு போனேன். அப்போ அங்கே சொன்னாங்க இவங்க ஜோனலில் அப்ரூவல் எடுக்காமல் இன்டர்வியூ செய்ததால் நாங்கள் நேம் லிஸ்ட் அனுப்பிலாம் போயிட்டேன்னு சொல்லி. அப்போ பிரின்சிபல் நான் சொன்னேன் சார் இப்போ நாங்கள் போனோம் நாங்கள் அங்கே இப்படி சொன்னாங்க சார். அப்போ அவர் சொன்னேன் இன்டர்வியூவில் நாங்கள் திரும்ப இன்டர்வியூ வைக்க தேவையில்லை, நாங்கள் அப்ரூவல் எடுத்து திரும்ப நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புகிறோம் வேணும் வந்து கூப்பிடுறோம்னு சொல்லி. அப்போ நாங்கள் திரும்ப கொஞ்சம் காலமாக தான் காண இல்லை. அப்போ திரும்ப இப்போ கேட்க சொன்னேன் அவர் இல்லை இன்னும் வர இல்லைம்மான்னு சொல்லி. அப்போ நாங்களும் எங்கெல்லாம் போக வேணுமோ அங்கெல்லாம் போனோம். நிறைய பேர் அரசியல்வாதிகளோட பேசினேன் இப்படி வருது பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க ஏதாவது எங்களுக்கு இவரை ஏன்னா தாய் தகப்பனையிலிருந்து இருக்கிறோம் நாங்கள் இப்படியவங்களை படிப்பிச்சு ஆகணும் 2 பேரையும். அப்போ அதுக்காக நான் எங்கெல்லாம் ஓட வேண்டுமோ அங்கெல்லாம் நான் ஓடிட்டேன் கூட தான். ஹரணி மேடத்துக்கு நாங்கள் லெட்டர் போட்டோம், கவர்னருக்கு லெட்டர் போடுறோம்னு சொல்லி எம்பி பிரபு சார் கூட நாங்கள் இதை செய்தோம். இன்னும் எது வரைக்கும் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வரலை. இப்போ எங்களுக்கு இவர் வந்து தமிழ் கஷ்டப்பட்டோட இப்போ தமிழ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம் நாங்கள். அப்போ அதனால எங்களுக்கு சரியான கஷ்டம் எல்லாமே தமிழ் கஷ்டம் எல்லாமே இண்டிவிஜுவலாக வீட்டில் எல்லா படத்தையும் நான் கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ அதுக்கு சரியான செலவாகுது எங்களுக்கு சரியான கஷ்டம். எங்களுக்கு பிள்ளைகள் ஓட்டோலேருந்து ஸ்கூல் கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் நிறைய போகுது. இப்போ நாங்கள் சுற்றி ரொட்டேஷனில் தான் இப்போ கடன் வாங்கி இந்த பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டுருக்கு. இப்போ எங்களுக்கு அங்கே ஒரு அந்த ஸ்கூல் ஏதோ ஸ்கூல் கிடைக்குமெண்டா எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அவர் அந்த ஒரே இடத்தை நாங்கள் விட்டுட்டோம்னா எங்கள் வந்து 5000 தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் ஃபீஸ் வந்து 15000 20,000 இவர் கிளாஸ் ஃபீஸ் பண்ண போகும். அப்போ அது எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காத கொஞ்சம் எங்களுக்கு இவர ஸ்கூல் விஷயத்தை கொஞ்சம் பார்த்து எதுனா 2 ஸ்கூல்ல எதுனா ஸ்கூலில் பார்த்து எடுத்து தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது.